சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் நாள், துவாதசி திதி இன்று நள்ளிரவு 2:04 வரை. கிருத்திகை நட்சத்திரம் இன்று காலை 11:03 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள அதிர்ஷ்டமான அறிமுகங்கள், சம்பவங்கள், முயற்சிகளை விட நல்ல பலிதங்கள், பணவரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி மற்றும் பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சந்திரமங்கல யோகம் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்ச சந்திரனோடு ராசிநாதன் செவ்வாய் சேரக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய மனோபலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு. வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் இது வரைக்குமே லாபம் இல்லாமல் இருந்தவங்க வியாபாரம் ஆரம்பித்தாங்க, ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க, வியாபாரம் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குங்க, திடீர்னு லாபம் இல்லாமல் போயிடுச்சுங்க. கைக்கும் வாய்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியாக சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு அன்றன்றைக்கு அப்படி அப்படியே செலவாக்கி போய்விடுகிறது என்கின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல பண வரவுகள், லாபங்கள் கூடுதலாக வரக்கூடிய தன்மைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் நீ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரே வீட்டுக்குள்ளே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையை இப்படித்தான் கொண்டு போகணுன்ற மாதிரியாக ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சின்னவர்களை பார்த்து, இளையவர்களை பார்த்து, தன்னுடைய மகன் மகளை பார்த்து, பேரப்பிள்ளைகளை பார்த்து நல்லா இருப்பப்பா, இந்த மாதிரியான விஷயத்தை இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இளையவர்களின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சந்திர செவ்வாய் இன்றைக்கு மங்கள யோகத்தில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களும் ஓரளவிற்கு சாதகமான அமைப்பில் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. சில பேருக்கு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டு அங்கே படிக்கலாம், இங்கே படிக்கலாம், அங்கே வேலைக்கு போகலாம். எவ்வளவு நாள் தான் சொந்த ஊர்லேயே பூர்வீகத்திலே இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி போய் தான் வேலை செஞ்சு பார்ப்போமே, தள்ளி போய் தான் வியாபாரத்தை தொழிலை வச்சு பார்ப்போமே, படித்து பார்ப்போமேன்ற மாதிரியாக தூர இடங்களுக்கு போய் பொருள் சம்பாதிப்பதற்கான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு கல்வி அமைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய சிலருக்கு சகோதர நன்மைகள், சகோதர உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அண்ணனுக்கு அக்காவுக்கு எதையாவது இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய நாளாகவும், எதிலும் கொஞ்சம் முன்னேற்றமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திர செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற மங்களகரமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும், அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற உறவுகளுக்குள்ளேயே கொஞ்சம் காதல் இருந்து அந்த உறவுகள்னால பெரியவர்கள் கொஞ்சம் தடை போட்ட அமைப்புகள், இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாது, அவருக்கும் இதுக்கும் ஆகாது, அந்த குடும்பத்தில் போய் ஆசைப்படுறியன்ற மாதிரியாக பெரியவர்களுடைய விரோதத்தை சிறியவர்களின் மேல் திணிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஆறுதலான நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம தான் சண்டை ஓட்டுக்கிறோம், சின்ன சிறுசுகளை சேர்த்து வச்சா என்னப்பா, சேர்த்து வச்சுருவோம்ப்பான்ற மாதிரியாக
பெரியவர்களுக்கு நல்ல விதமான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள், இளைஞர்களுக்கு கூடுதல் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை இன்றைக்கி அப்படியே அட்டகாசமாக யூஸ் பண்ணிக்குவீங்க. எப்படிப்பா இவ்வளவு நாள் அந்த திறமையை உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கம்முன்னு இருந்த, இந்த மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய கலிக் என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்து சீட்டுக்காரட்டையோ அல்லது மேலதிகாரிகள்கிட்டையோ கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. அடுத்த வாரம் முழுவதுமே அப்படியே அலுவலகத்தில் ஒரு சுகமான சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. சிலருக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ இருக்கிற சம்பளத்திலேயே கொஞ்சம் அப்படியே ஒரு டியூ போட்டு ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டு வாங்கிடலாமே, ஒரு சின்னதாக சொந்த ஊரில் ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் தாய் என்கின்ற தெய்வத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு அப்பீலே இல்லைன்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் ஏதாவது ஒரு நல்ல சம்மதத்தை கொடுப்பது அல்லது நல்ல வழிகாட்டுதல்களை கொடுப்பது, அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் அல்லது அவர்களுடைய பொருளாதார நிலையை பற்றி இருந்து வந்த கவலைகள் விலகிறதுன்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு 70% மேலே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மனோதைரியம், பலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திர செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம், அமைந்திருந்து சகோதரர்களால் செலவுகள், நற்செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பிக்கு இது வாங்கி கொடுத்தேன், தங்கச்சிக்கு இது வாங்கி கொடுத்தேன் என்கின்ற மாதிரியாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு சகோதரர்களால் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. நானே ஒரு தம்பி தங்கச்சியாக தான் எங்கே இருக்கிறேன், எனக்கு கீழே யாருமே இல்லை, அண்ணன் அக்காள்களால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் அக்காள் தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லாருக்குமே சொந்த காலில் நிற்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்திர செவ்வாய் சேர்க்கை 12ஆம் இடத்துல ஏற்பட்டு இருப்பது போலவே மற்ற கிரகங்கள் எல்லாம் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது. ராசிநாதன் வலுவாக ராசியில் இருப்பது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருப்பது, 2ஆம் இடம் தனபாவகம் குடும்ப பாவகத்தில் குரு பகவான் உச்சமாக இருப்பது என்பது எதிர்பாராத பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னா நம்ம கையில் கொஞ்சம் காசு வரணும் இல்லையா. ஆக வருமானம் இன்றைக்கு மத்தியானம் 2 அல்லது 3 மணிக்குள்ளாகவே இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வர்ற வருமானத்தை கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, அவ்வளவுதான். நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த 2 சாராருக்குமே மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நெருப்பு சார்ந்த தொழில்கள், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க அல்லது வேறு மாதிரியான நெருப்பை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய, சூடுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட தொழிலை வச்சுருக்கிறவங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள், அதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும், விளையாட்டுத்துறையில் பேர் புகழ் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் வலுவாக நல்ல அமைப்பில் ராசியிலே இருக்கிறதுனால புதுசாக கொஞ்சம் ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தூர இடத்திலிருந்து, குறிப்பாக கிழக்கு தேசங்களிலிருந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கண்ணெதிரே தெரியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார். ராஜயோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் அருமையான ஒரு அமைப்பில் இருக்குது. வாழ்க்கையிலேயே இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் திருப்பு முனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கண் திறக்கக்கூடிய, ஞானோதயம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் எதெல்லாம் கிடைக்க முடியாமல் இருக்குதோ எதை தவற விட்டிங்களோ அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா, சனிக்கிழமையாக இருக்குதே ஆரம்பிக்கலாமா, அதெல்லாம் பற்றி பரவாயவே இல்லை. இன்றைக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், மங்கள யோகம் இருக்கிறது. இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று, இன்றைக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று, இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒன்று, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். வெற்றி கிடைக்குங்க. இந்த அமைப்பு அடுத்த ஒரு வாரம் வரைக்குமே நீடிக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுங்க, அது எனக்கே பிடிக்கலைங்க, தேவையில்லாமல் அந்த பழக்க வழக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சமூகத்தில் என்னுடைய பேர் அல்லது குடும்பத்தில் என்னுடைய கௌரவம் கொஞ்சம் குறையிறதுக்கு இந்த பழக்க வழக்கம் தான் காரணம். இது எப்போ விட்டு தொலைக்கணும்னு தெரியலையேன்ற மாதிரியாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை தானே வெறுக்கக்கூடிய ஒருவர்கள் எல்லாருக்குமே அதை விட்டு அப்படியே விலகிறதுக்கான ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகள்லேயும் இன்றைக்கு வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் இது வரைக்கும் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. கல்லாப்பட்டியில் காசை காணோம்னு நினைக்கிறவங்களுக்கு வியாபாரத்தை 2 பங்காக விருத்தி செய்யக்கூடிய அளவிற்கு, புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாகவும், சிலருக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் சரியாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட கடகராசிக்காரர்கள் கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே சோதனைகளில் இருக்கக்கூடியவர்கள். 2022, 23, 24 அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கடுமையான அஷ்டமச்சனி. இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம்லாம் நான் பார்த்ததே இல்லைப்பா, எப்படியோ மீண்டு வெளியே வந்துட்டப்பான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்ப அந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு வரவே போவதில்லை. அந்த கஷ்டங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து இனிமேல் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான யோக பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அனைத்திலும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் பாவகமான 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானத்தில் இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதுவும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தொழில், ஒரு வேலை, அந்த அமைப்புகள் அல்லது அவர்களுடைய ஆடை அணிகலன்கள் போன்றவைகளை தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சிறப்பு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போதை கண்கூடாக வரும். ஒரு வருஷமாக தொழில் நல்லா இல்லைங்க, அட்டமத்து சனி எப்போ ஆரம்பித்ததோ அப்போ இருந்து சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேங்க, தேவையில்லாத ஒரு கடனை வாங்கிட்டேன் அல்லது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன், அப்படி ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்தேன், நடுவில் போய் மாட்டிக்கிட்டேங்க, அகலக்கால் வச்சிட்டேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னும் சில வாரங்கள்லேயே பிரச்சனைகள் அப்படியே மெதுவாக தீர ஆரம்பிக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலே இன்றைக்கு சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, தெளிவுகள் கண்டிப்பாக பிறக்கும். எந்தெந்த இடத்துல நம்ம தவறு பண்ணோம், எந்தெந்த இடத்துல யாரை சேர்த்திருக்கணும், யாரை சேர்த்திருக்கக்கூடாது, எவரோடு இணைந்திருக்கணும், எவரோடு இணைந்திருக்கக்கூடாது என்பது மாதிரியான சில விஷயங்களில் தெளிவுகள் இல்லாமல் இருந்து வந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கணும் என்கின்ற ஒரு புதிய விழிப்புணர்வு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் உத்வேகமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் எதையும் நம்ம சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாணவ கண்மணிகளுக்கு குறிப்பாக எந்த காலேஜில் படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், தூர இடத்துல படிக்கணுமா, இங்கேயே படிக்கலாமா, அப்பா அம்மாவுடைய வசதி இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு பலவிதமான குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில படிப்பு அமைப்புகள் அப்படியே அறிமுகமாகக்கூடிய, நினைத்த இடத்தில் கல்வி அமைப்புகள் செயல்படக்கூடிய பெரிய நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வருடமாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் அத்தனையும் விலகக்கூடிய, முன்னேற்றம் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு அருமையான மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சனாகி மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது உண்டு. பங்காளிகளிடையே இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உரசல்கள், முரண்பாடுகள் எல்லாம் அப்படியே விலகும். முக்கியமாக ஈகோ அமைப்புகள், கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்காள், தங்கச்சி அல்லது சித்தப்பா, பெரியப்பா மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து வந்த ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ தான் அந்த கோயிலை கட்டணுமா, நீ தான் குலசாமி கோயிலுக்கு போகணுமா, அல்லது நீ தான் இதை கவனிச்சுக்கணுமா, எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குல்ல, எங்கள் அப்பாவும் தானே சேர்ந்து செஞ்சார், உங்கள் அப்பா மட்டுமா அப்படி பெருசாக பண்ணிட்டாருன்ற மாதிரியாக சித்தப்பா பெரியப்பா மக்களிடமே இருந்து வந்த ஒரு ஈகோத்தனங்கள்லாம் கொஞ்சம் விலகி, 1000 இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு கிளையில் வந்தவர்கள் தானே என்கின்ற ஒரு பொதுமை உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒற்றுமை உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பணம் எப்படி சம்பாதிப்பது, எங்கே சம்பாதிப்பது, பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிகளாக இருப்பீர்கள். அதுவும் புதனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய கணிதம், கணக்கு வழக்கு இதிலெல்லாம் பெரிய அளவில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு, குறிப்பாக பங்குச்சந்தை போகின்ற அமைப்புகளில் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களே இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். சார் போன மாதம் கொஞ்சம் போயிடுச்சு சார். ஆமாம், வாழ்க்கை என்பதே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் தானே, ஒரு வட்டம் தானே, ஒரு தடவை போனால் ஒரு தடவை வர்றது தானே. இதை அப்படியே புரிந்து செயல்படக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அவர்களுக்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே நல்ல விதமாக ஆரம்பிக்குதுங்க. அடுத்த வாரத்தில் பணவரவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேஸ் போட்டிருக்கேன், அதில் ஒரு இது இருக்குது, குடித்தனக்காரர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறார், நான் ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் கேஸு, சட்டம், அந்த மாதிரியான வழக்கு அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான திருப்பங்கள், மாற்றங்கள் இன்று முதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெற்றோர்கள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பாசம் கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அப்படியே கொஞ்சம் அதிகமாகும். இதுவரைக்கும் தகப்பனோடு கொஞ்சம் முரண்பட்டு இருந்தவர்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் அப்பா இதை செஞ்சார் அதை செஞ்சார்ன்றதுக்கான புதிய அர்த்தம் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்பா என்ன செஞ்சாலும் நம்முடைய எதிர்கால நன்மைக்காகத்தான் செய்தார் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், சித்தர்களுடைய அறிமுகங்கள், அவர்களுடைய தரிசனங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுவும் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் ராசிநாதன் போன்றவைகள் வலுவாக இருக்கும்போது பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே சந்திராஷ்டமத்தன்னைக்கு நடக்காது. இது சுப சந்திராஷ்டமா அசுப சந்திராஷ்டமான்னு சொன்னால் கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய, எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியாமல் தடைகள் இருக்கக்கூடிய அசுப சந்திராஷ்டமமாக தான் அந்த சந்திராஷ்டமம் இருக்கும். ஆக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை, தொழில் போன்ற விஷயங்களில் ஒரு முடிவுகள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் லேசாக தடுமாறுவீங்க. எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் யோசனைகள் இருக்கும். காலையில் 10 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னால ஒரு குழப்பமாகவே இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்கன்ற மாதிரியாக சின்ன சின்ன எரிச்சலூட்டும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நைட்டில் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸு, அதில் ஒரு பணம் காசு கொண்டு போகிறவங்க, நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் தூங்காமல் ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய உடைமைகளை நம்முடைய பக்கத்திலேயே வச்சுருக்க வேண்டிய நாளாக, சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பணத்தை இன்னொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறவங்க, அல்லது ஏடிஎம்முக்கு போய் அனுப்புகிறவங்க, பேங்க்குக்கு அனுப்புகிறவங்க, வேலைக்காரங்களை அனுப்பாமல் ஒரு பெரிய தொகையாக இருக்கும்போது நம்மளே நேரடியாக போய் அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறது பெரிய அளவில் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வச்சுருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்துங்க. ஒரு ட்ராவல் பண்ணுறேன், பெரிய ஒரு 1 லட்ச ரூபா ஃபோனை வச்சுருக்கிறேன், டக்குன்னு அந்த ஃபோனை காணுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது மட்டுமே, அதுவும் சந்திரன் தேய்பிரையாக இருக்கும்போது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கும்போது மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஃபோனை பார்த்துக்கிட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துக்கிட்டு அதில் கமெண்ட்டை கொடுக்கறது, இதில் கமெண்ட்டை கொடுக்கறது, அதில் போஸ்ட்டு போடுறது, இதில் போஸ்ட்டு போடுறது, வீடியோ போடுறதுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே டங் ஸ்லிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா,
கொஞ்சம் வார்த்தை தடுமாறி வருவது, மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுலாம் இந்த மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளில் தாங்க நடக்கும். ஆகவே யாரிடமும் பேசும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், அவர் யார், என்ன, எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அவர் என்ன உறவு, என்ன நட்பு என்பதை கருத்தில் கொண்டு உங்கள் கோபதாபங்களை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சந்திராஷ்டம நாட்களாக இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது கெடுதல் நடக்குமா, விரயம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியாதிபதி நன்றாக இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் சாதாரண ஒரு செட்பேக் பின்னடைவாக அப்படியே நடக்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியாதிபதி இன்றைக்கி 7ஆம் இடத்துல உச்சனாகி ராசிநாதனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் இன்னையிலிருந்தே அப்படியே தீருது. பெரியவங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துடும், பாப்பாவுக்கு கல்யாணம் நடந்துடும், ஏற்கனவே கல்யாணம் நடந்து சிக்கலாக இருந்தால் கூட அந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்துரும்ன்ட்டு விருச்சிகராசிக்காரர்கள் அதிகம் இருக்கின்ற வீடுகளில், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா 2 பேர் விருச்சிகராசியாக இருப்பாங்க, 3 பேர் விருச்சிகராசியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விருச்சிகராசிக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் மிகப்பெரிய மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள், நிம்மதிகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. காதல் நிறைவேறுமா நிறைவேறாதன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்முடைய காதல் திருமணத்தில் போய் முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுடைய ஆசை பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 30-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். மனைவி சார்ந்த அமைப்புகளில், அதாவது மாமா மச்சான் போன்றவர்கள் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றாங்கங்க, என்ன இருந்தாலும் அவர்களும் ஒரு நல்ல உறவு தானே, நான் மச்சானுக்கு உதவி பண்ண அவர் எனக்கு திருப்பி உதவி பண்ணணும்ல, அல்லது மாமனார்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த உதவி இருக்குது, அவர் கொஞ்சம் மனசு வச்சார்னா நம்ம இப்போ இருக்கிற லெவலில் கொஞ்சம் டெவலப் ஆகலாமேன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் மனைவி கிட்ட அந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விருச்சிகராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே மனைவி வழி உறவினர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதையே அப்படியே விருச்சிகராசிக்கார சகோதரிகள் அப்படியே கணவர் வழி நன்மைகள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வரைக்குமே மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேரே எடுக்க முடியாதவங்க, உண்மையிலேயே முழு மனசோட மாமனார் மாமியார் யாருமே மருமகளை அப்படி பண்ணிட போகிறதில்ல, அதுதான் உண்மை. இருந்தாலும் தற்காலிக சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, ஏம்மா இன்றைக்கி நீ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறம்மா, இதில் உங்கள்கிட்ட குறை சொல்ல முடியாதுமான்னு ஏதோ ஒரு மணி நேரத்துக்காவது மாமியார்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறது, மாமனார்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறது விருச்சிகராசிக்கார சகோதரிகளுக்கு இப்போது நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவித்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நல்ல வாழ்க்கை என்கின்ற ஒரு இனிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான முன்னேற்றமான சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் உச்சனாகி உங்களுடைய யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். 6, 8, 12 போன்ற இடங்கள் இன்றைக்கு தொடர்புகளை பெறுகின்றன. அதாவது 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டையே பார்க்கிறார், அட்டமாதிபதியோடு சேர்ந்து பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் என்பதால் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி, எதிர்பாராத அறிமுகங்கள், நான் இப்படி பண்ணினேங்க அது அப்படி போய் முடிஞ்சது, கடைசியில் நான் என்ன நினச்சனோ அதை விட டபுளாக நமக்கு அது நடந்துருச்சுன்ற மாதிரியாக குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது என்று சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒருத்தர் நமக்கு நல்லதே செய்ய மாட்டார்னு நினச்சிருப்போம், இவர் நம்ம மேலே பொறாமக்காரரு, இவர் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காலை வர்றதுக்குன்னே வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருவரை ஒரு சரியான நிலையில் புரிந்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே அவருடைய மனமாற்றத்தின் காரணமாக அவர் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் ஆரம்பிக்குது. எதிரி நண்பனாகிறதுன்னு உறுதியாக சொல்லிடலாம். இவர் எதிரியாகவே இருப்பார் அப்படின்னு கணக்கு போட்டதை தவிர்த்து அவர் டக்குன்னு நண்பனாகி நமக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் தனுசு ராசிக்காரர்கள்
எல்லோருக்குமே ஆரம்பிக்குதுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டுக்காரங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு பில்டிங் கட்டிட்டேன், பேங்கில் வேறு லோனை வாங்கிட்டேன், அது விற்றுருந்தால் டக்குன்னு கட்டியிருக்கலாம், அது விற்கவும் மாட்டேங்குது, வச்சுருக்கிறது கரெக்டு தான், என்றைக்கு இருந்தாலும் ஏறத்தான் போகுது விலை, ஆனால் இன்றைக்கி நான் வட்டி கட்டணுமையா என்கின்ற மாதிரியாக கையில் எல்லாம் இருந்தும் பணமில்லாத காரணத்தினால் வட்டி போன்றவைகள் கடன் போன்றவைகளில் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க. நிறைவான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி இல்லைனா கூட அடுத்த வாரம், அதற்கடுத்த வாரம் 15 நாட்களுக்குள்ளாக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்ல முடியுங்க. வியாபார முன்னேற்றம் நல்லா இருக்கும். 50-55 வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உடல்நிலையை பற்றி இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50 வயது தாண்டினாலே பெண்களுக்குன்னே உள்ள பிரத்யேகமான சில விஷயங்கள் வந்தே தீரும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலின்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரியாக ஒரு நல்ல நம்பிக்கை தன்னுடைய உடம்பு மீதே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல முன்னேற்றம், மனமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சப்தம ஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சந்திரன் இன்றைக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார், மங்கள யோகத்தில் இருக்கிறார். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நண்பர்களே பார்த்து அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஏன் இப்படி சோம்பலாக இருக்கிறீங்க, இதை செய்யுங்களேன், உங்கள்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கே, அப்படி ஒரு திறமை இருக்கேன்னு சொல்லிட்டு திரியை தூண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்குள்ள ஒரு திரி இருக்கிறது, அதை தூண்டி விட்டதற்கு பிறகுதான் வெளிச்சம் நம்மக்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு தெரியுது இல்லையா. அந்த மாதிரியான திரியை தூண்டி விடக்கூடிய சில நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவ அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மருத்துவம் செய்யாமலேயே புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய புனிதமான கருவுறுதல் அமைப்புகள் ஒரு 15 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளை சார்ந்த விஷயங்கள், புத்திரர்கள்லாம் நல்லா தாங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய இதுதான் தப்பாக இருக்குதுங்க, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சிறு குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறது. 10வது வகுப்பு படிக்கிறார், கேட்க மாட்டேன்றார், காலேஜுக்கு போகிறார், கேட்க மாட்டேன்றார் அப்படின்றவங்க எல்லாருக்குமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் 10வது படிக்கும்போதும் நீங்கள் கல்லூரி படிப்பு படிக்கும்போதும் உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை நீங்களும் கேட்கவே இல்லை, இதை வசதியாக மறந்துடுவீங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. பிள்ளைகளால் ஒரு பெருமித உணர்வு கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்போல் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை அதை பண்ணுதா, இதை பண்ணுதா, என்ன பண்ணுதோ தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே ஆரம்பிக்கின்றன. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லோருக்குமே பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயங்கள், வெள்ளை பூண்டு விவசாய பெருமக்கள் இவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு லாபமற்ற தன்மைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையே கொஞ்சம் சுவாரஸ்யமாக அதிர்ஷ்டமுள்ளதாக ஆகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வந்துவிட்டது என்பதை மனம் உணரக்கூடிய கையில் பலன்கள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சனாகி மங்கள யோகத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்தில் உச்சனாக இருந்து தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது என்பது தொழிலுக்கு தேவையான கடன் அமைப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத காட்டுது. ஐயா, கடன் ஏற்கனவே தலைக்கு மேலே இருக்குது, அல்லது கடன் வாங்குறதே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கூழோ கஞ்சியோ நான் கடன் இல்லாமலேயே அப்படியே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்குவதற்கு மனம் மாறுகின்ற நாளாக இந்த நாள் அப்படியே அமையும். 6ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அதுவும் மங்கள யோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மங்கள விஷயத்திற்காக கடன் வாங்கலாமேன்ற யோசனைகளும் வரும். பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த வரன் வந்துருச்சு,
கண்டிப்பாக அந்த வரனை முடிச்சிடலாம். இப்போதைக்கு கையில் காசு இல்லை, நகை வாங்கணும், நகை போடாமல் யார் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரியாக இன்றைக்கு தங்கம் விலையை நினைத்தால் தலை சுற்றுகிறது இல்லையா? இதற்காகவாவது ஒரு நல்ல சுப விஷயத்திற்காக, நல்ல தொழில் ஆரம்பத்திற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் உருவாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. பேங்க்கில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சிவில் ஸ்கோர் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒரு கிரெடிட் கார்டை அப்படி கட்டாமல் விட்டுட்டேன், அது சிவில் ஸ்கோரை அப்படி இது பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடன் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி சுகஸ்தானத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குறுகிய பயணம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு பைக்கிலே போயிட்டு வந்துடுறேன், அல்லது இருக்கிற காரில் அப்படியே பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன், செல்ஃப் டிரைவிங்காகவே ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரியாக ஒரு குறுகிய பயணம் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன், கிளினிக் வச்சுருக்கிறேன், அல்லது ஏதேனும் பரிசோதனை நிலையத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல முன்னேற்றம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நீட்டு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக, குறிப்பாக ஒரு 4 வருடங்களாக இருந்து வந்த மன அழுத்தம், பின்னடைவுகள் எல்லாவற்றிலும் ஒரு தோற்றுப்போனதாக இருந்து கொண்டிருந்த ஒரு எண்ணங்கள் எல்லாம் விலகக்கூடிய, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சத்தோடு இணைஞ்சிருக்கக்கூடிய மங்கள யோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாள். முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளே நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்கிட்ட இந்த திறமை இருக்குது, அந்த திறமை இருக்குது, ஒன்றை பத்தாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, நிதானமாக எதையும் செய்வேன், கலைத்திறமை இருக்குது, நல்ல இசைக்கருவிகளை வாசிக்க கூட தெரியும், நல்லா பாட்டு பாடுவேன், நடிக்க தெரியும், இயக்க தெரியும், எழுத தெரியும் என்கின்ற மாதிரியாக தனக்குள்ளேயே திறமைகளை அடக்கி வைத்து கொண்டு எங்கே எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல் வாய்ப்புகள், ஜெயிப்பதற்கான ஆரம்ப படிகள், கனவுக்கான அத்தனை அமைப்புகளும் நனவாகக்கூடிய அமைப்பில் பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அறிமுக அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்களுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு அதிகாரம் உள்ளவர் அல்லது அந்தஸ்தில் பெரியவர், பணத்தில் பெரியவர், நம்ம விட ஏதாவது ஒரு வகையில் உசந்த ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அலுவலகத்தில் கூட இப்போ மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்குன்றது தான் உண்மை. 10 பேர் வேலையை நான் ஒன்றா செய்கிறேங்க, என்ன தான் செஞ்சாலும் எனக்கு பேர் கிடையாதுங்க, எனக்கு கெட்ட பேர் தாங்க, என்னத்தை நீ படித்த, என்னத்தை நீ பண்ண அப்படின்ற மாதிரியாக மேலதிகாரிகள் என்னை போட்டு அப்படியே சீண்டுகிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களிடையே மனமாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பாக்கியாதிபதி இன்றைக்கு சந்திரனோடு சேர்ந்து தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் இன்று முதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கடந்த 1 வருட காலமாக இருந்து வந்த ஒரு மன அழுத்தம், ஒரு பண அமைப்புகளில் எதுவுமே நல்லா இல்லாத ஒரு அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நாளாக வேலை நல்லா கிடைக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களாக இருக்கலாம், தொழில் முனைவர்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பெரிய நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தம்பி தங்கைகளோடு இதுவரைக்கும் இருந்து வந்த உறவு முரண்பாடுகள், என்னத்தை செஞ்சாலும் தம்பி இப்படித்தான் இருக்கிறாரு, தங்கச்சி இப்படித்தான் பேசுதுன்ற மாதிரியான ஒரு சலிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 1000 இருந்தாலும் அவர்கள் என்னுடைய இரத்த உறவுகள், அவர்கள் இனிமேல் நன்றாக இருப்பார்கள், அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய
அருமையான முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய, அறிமுகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.